அண்மை செய்தி. வெளிமாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் உடனடியாக சென்னை வர வேண்டும் என காவல்துறை இயக்குநர் டிஜிபி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் மாவட்டங்களில் பாதுகாப்பை பலப்படுத்தவும் ஆணை வெளியிட்டிருக்கிறார். அந்த குறிப்பையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து ஆணையர்கள், காவல்துறை தலைவர்கள், துணைத் தலைவர்கள், எஸ்பி போன்றோருக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வெளிமாவட்ட காவல் உயரதிகாரிகள் சென்னைக்கு வர வேண்டும் என தமிழக டிஜிபி டி.கே. ராஜேந்திரன் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மாவட்டங்களிலும் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று ஆணையம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி அனைத்து ஆணையர்கள், காவல்துறை தலைவர்கள், துணைத் தலைவர்கள், எஸ்பிக்களுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், டிஜிபி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த உத்தரவு முழு அம்சங்கள் என்னென்ன? தமிழக காவல்துறை டிஜிபி அனைத்து மாவட்ட கமிஷனர், எஸ்பிக்கள், அதே போல ஆணையர்கள், ஐஜி, டிஐஜி என அனைவருக்குமே ஒரு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அந்த சுற்றறிக்கையில் என்ன தெரிவிக்கப்பட்டுள்ளது என்னவென்றால், அனைத்து டிஎஸ்பிக்களும் அதே போல எஸ்பிக்களும் அந்தந்த உயர் அதிகாரிகளிடம் ரிப்போர்ட் செய்ய வேண்டும். அதே போல யூனிஃபார்மில், அதாவது சீருடையில் சென்று ரிப்போர்ட் செய்ய வேண்டும், தயார் நிலையில் இருக்க வேண்டும். அதே போல முக்கியமான இடங்களில் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான ஒரு சுற்றறிக்கை அனைத்து மாவட்ட காவல்துறை ஆணையர் அலுவலகத்திற்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னையை பொறுத்தவரையில் நேற்று ஏற்கனவே சென்னை போலீஸ் கமிஷனர் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இன்றும் அந்த பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைகள் முக்கிய காவல்துறை அதிகாரிகளுடன் நடத்தப்பட்டு இருக்கிறது. எங்கெங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும், அதே போல முக்கியமான இடங்கள் எந்தெந்த இடங்கள் என்பதை கண்டறிந்து அங்கு கூடுதலாக எவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டும், காவேரி மருத்துவமனை சுற்றி எவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டும் என்பது தொடர்பான முழுமையான ஒரு ஆலோசனை கூட்டம் முடிக்கப்பட்டு இருக்கிறது. கூடுதலாக தற்போது 300 காவல்துறையினர் காவேரி மருத்துவமனையில் பாதுகாப்பிற்காக அமர்த்தப்பட்டு இருக்கிறார்கள். காவேரி மருத்துவமனை சுற்றி இருக்கக்கூடிய கடைகள், வளாகங்கள் என அந்த இடங்கள் முழுவதுமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்கான தக்க நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாகத்தான் சென்னை காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணியன், தமிழக காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடும்படி இந்த அறிவுறுத்தல் இருக்கிறது. அதேபோல் கூடுதலாக காவல்துறையினருக்கு அழைப்பு ஏதாவது விடுக்கப்பட்டிருக்கிறதா? குறிப்பாக அதிரடிப்படையினர் தேவை என்கிற ஏதாவது தகவல் இருக்கிறதா தற்போது? ஏற்கனவே சென்னையை பொறுத்தவரையில் ஆயுதப்படை போலீசார், அதே போல சிறப்பு அதிரடிப்படை போலீசார் தயார் நிலையில் ஏற்கனவே இருக்கிறார்கள். அவர்களுக்கு ராஜரத்னம் மைதானத்தில் ஏற்கனவே ஆயுதப்படை போலீசார் தயார் நிலையில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1200 போலீசார் அங்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். முதல் கட்டமாக காவேரி மருத்துவமனைக்கு பாதுகாப்புக்காக கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுமையாக செய்யப்பட்டு இருக்கிறது. தயார் நிலையில் இருக்கக்கூடிய போலீசார் எங்கெங்கு அனுப்ப வேண்டும் என்பது தொடர்பான அடுத்த கட்ட அறிவிப்பு வந்தவுடன் அவர்கள் அங்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் முக்கியமான இடங்கள் எங்கெங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பது தொடர்பான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அறிவிப்பு வந்த பிறகு அடுத்த கட்டமான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொள்வார்கள். அதேபோல் ஆணையர்கள், காவல்துறை தலைவர்கள், துணைத் தலைவர்கள், எஸ்பிக்களுக்கு போன்றோருக்கு தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக சென்னை வர வேண்டும் என்றும், சென்னை வந்த பிறகு அவர்களுடைய பணி என்னவாக இருக்கும், அது தொடர்பான ஆலோசனை தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா சுப்பிரமணியன்? முதல் கட்டமாக அந்தந்த மாவட்ட எஸ்பிக்கள் அவர்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு ரிப்போர்ட் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல சீருடையில் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அந்தந்த மாவட்டங்கள் அவங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும், பாதுகாப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல சென்னையிலும் பாதுகாப்பு இன்னும் பலப்படுத்தப்பட்டு இருக்கிறது. காவேரி மருத்துவமனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக அறிவிப்புகள் வரும் பட்சத்தில் இன்னும் பாதுகாப்பு கூடுதலாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என்றுதான் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு முக்கிய விஷயத்தை குறிப்பிட்டு தற்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களிலும் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது போன்ற அறிவுறுத்தல்கள் காவலர்களுக்கு தற்போது டிஜிபியால் இந்த உத்தரவில் வழங்கப்பட்டிருக்கிறதா? முதல் கட்டமாக அந்த ஜோன் ஐஜிக்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். அதே போல முக்கிய இடங்களில் அவர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். எந்த ஒரு விடுமுறையும் கிடையாது என்றும், அதே போல எந்தெந்த இடங்கள் பிரச்சனைக்குரிய இடங்கள் என்பதை முன்கூட்டியே கண்டறிந்து அதற்கான ரிப்போர்ட்டையும் அவர்கள் தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள். எனவே அங்கு எவ்வளவு கூடுதல் போலீசார் அனுப்ப வேண்டும், எங்கெங்கெல்லாம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பது தொடர்பான
ஏற்கனவே அந்த காவல்துறை அந்தந்த மாவட்ட ஜோன் ஐஜிக்கள் தலைமையிலான ஆலோசனை ஏற்கனவே நடந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் உஷார்படுத்துவதற்கான ஒரு சுற்றறிக்கையை தான் இந்த அறிக்கை தெரிவித்திருக்கிறது. இந்த அறிக்கை அந்தந்த மாவட்ட ஜோன் ஐஜிகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. தகவல்கள் தந்தமைக்கு நன்றி சுப்பிரமணியன். காவல்துறை அதிகாரிகளுக்கு டிஜிபி தற்போது ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும், பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்கிற உத்தரவு தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்டங்களில் அனைத்து மாவட்டங்களிலும் மண்டல வாரியாக ஆணையர்களுக்கு காவலர்கள் தற்போது ரிப்போர்ட் செய்ய வேண்டும், பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆணையர்கள், காவல்துறை தலைவர்கள், துணைத் தலைவர்கள், எஸ்பிக்களுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்கிற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினமே சென்னை எழும்பூரில் ஆயுதப்படை காவலர்கள், சிறப்பு அதிரடிப்படை காவலர்கள் போன்றவரெல்லாம் தற்போது முகாமிட்டிருக்கிறார்கள். காவேரி மருத்துவமனை இருக்கக்கூடிய பகுதியிலேயே சுற்றி 600க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டிருப்பதாகவும், மருத்துவமனை வளாகத்திற்கு அருகாமையிலேயே 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தொடர்ந்து செய்திகளில் பார்த்து வருகிறோம். அனைத்து மண்டல ஐஜிக்களுக்கும் தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து மாவட்டங்களிலும் காவல்துறையினர் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்றும் தொடர்ந்து அண்மை நிலவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், சிறிது நேரத்திற்கு முன்பு திமுக செயல் தலைவர் தமிழக முதல்வரை சந்தித்திருந்தார். இந்த சந்திப்பின் முழு விவரங்கள் குறித்து ஏதேனும் விவரங்கள் உங்களிடம் தெரிய வந்திருக்கிறதா? வசந்த், திமுக தலைவர் கருணாநிதியுடைய உடல்நிலை என்பது மிகவும் ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. திமுக செயல் தலைவர் ஸ்டாலின், தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார். நாம் அந்த செய்தியை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் அதாவது திமுக தலைவர் கருணாநிதியுடைய உடல்நிலை என்பது ஆபத்தான கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவருக்கு மெரினாவில் இடம் என்பது திமுக தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கையாக தமிழக அரசிடம் முன்வைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக இந்த சந்திப்பின் மூலமாக ஒரு கோரிக்கை என்பது திமுக தரப்பிலிருந்து வைக்கப்பட்டதாக முதற்கட்ட தகவல் தெரிவிக்கின்றன. மெரினாவில் இடம் என்பது கேட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தலைவர் கருணாநிதியை பொறுத்தவரை 5 முறை தமிழகத்தை ஆட்சி செய்தவர், முன்னாள் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் அவருக்கு உரிய மரியாதை அளிக்கும் வகையில் இந்த தகவல் என்பது தற்போது இந்த கோரிக்கை என்பது திமுக தரப்பிலிருந்து வைக்கப்பட்டதாக முதற்கட்ட தகவல் என்பது வெளியாகியுள்ளன. தற்போதைய நிலையில் தமிழக முதலமைச்சருடன் டிஜிபி சந்தித்து பேசி வருகிறார். ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டுள்ளது. நாம் தொடர்ச்சியாக இந்த செய்திகளை பார்த்து வருகிறோம். கடந்த 30ஆம் தேதிக்கு முன்னதாகவே ரெட் அலர்ட் என்று சொல்வார்கள், அதாவது பலத்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் ரெட் அலர்ட் என்பது தமிழகம் முழுவதுமே ஏற்கனவே போடப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் பாதுகாப்பும் பலப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகங்களில் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு விஷயங்களை காவல்துறை தொடர்ச்சியாகவே செய்து வருகிறது. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழக டிஜிபி டி.கே. ராஜேந்திரன் தற்போது சந்தித்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அனைத்து ஏற்பாடுகளும் தமிழக சார்பில் செய்யக்கூடிய அந்த நடவடிக்கைகள் என்பது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இருந்தபோதிலும் திமுக தலைவர் கருணாநிதியுடைய உடல்நிலையில் என்ன நிலை இருக்கிறது, 24 மணி நேரத்தில் தொடர்ச்சியாக இந்த கண்காணிப்புக்கு பிறகு மருத்துவமனை சார்பில் அறிக்கை என்பது வெளியாகும் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் 5 மணிக்குள்ளாக மருத்துவ அறிக்கை என்பது வெளியாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் ஆபத்தான ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய சூழலில் அடுத்த கட்ட நடவடிக்கையை திமுக மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் சந்தித்து இந்த கோரிக்கையை, அதாவது மெரினாவில் திமுக தலைவர் கருணாநிதிக்கு இடம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முதற்கட்டமாக வைத்துள்ளார். ஒரு முக்கியமான கோரிக்கையை திமுக செயல் தலைவர் தமிழக முதல்வரிடம் வைத்திருக்கிறார். இந்த கோரிக்கையை பரிசீலிப்பதாகவும் முதலமைச்சர் கூறியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸ்டாலின், அதாவது தற்போது பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் முதல்வர் ஆலோசனை நடத்தியதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்த விவரங்கள் ஏதேனும் இருக்கின்றனவா? நீங்கள் குறிப்பிட்டது படி அது சரியான விஷயம் தான். அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் தற்போது இந்த கோரிக்கையை திமுக தரப்பிலிருந்து
திமுக தலைவர் கருணாநிதிக்கு மெரினாவில் இடம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது திமுக சார்பில் தமிழக அரசிடம் வைத்துள்ள நிலையில் அது தொடர்பாக ஆலோசித்து முடிவெடுப்பதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அந்த அடிப்படையில் ஆலோசனை செய்ய வேண்டிய அந்த ஒரு சூழலில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பொதுப்பணித்துறை அதிகாரிகளையும் தற்போது தன்னுடைய இல்லத்தில் சந்தித்து பேசியுள்ளதாக அந்த தகவல் என்பது தெரிவிக்கின்றன. அதாவது மெரினா கடற்கரையை பொறுத்தவரை கடற்கரையுடைய ஒழுங்கு மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தாலும் கூட பொதுப்பணித்துறையுடைய இடமாகத்தான் தற்போது இருக்கிறது. அந்த அடிப்படையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளையும் தமிழக முதலமைச்சர் சந்தித்து பேசியுள்ளார். திமுக தலைவர் ஸ்டாலினிடம் உறுதியாக பல்வேறு விஷயங்களையும் தமிழக முதலமைச்சர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இருந்த போதிலும் இந்த விஷயத்தை பொறுத்தவரை மற்றவர்களிடம், அதாவது தமிழக அரசுடைய மற்ற மூத்த அமைச்சர்கள், துணை முதலமைச்சர் இது போன்றவர்களிடம் அதிகாரிகளிடம் கலந்து ஆலோசித்து தான் முடிவெடுப்பதாகவும் ஆலோசித்து தன்னுடைய முடிவை தெரிவிப்பதாகவும் திமுக செயல் தலைவர் ஸ்டாலினிடம் தமிழக முதலமைச்சர் தன்னுடைய கருத்தை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ச்சியாகவே இது போன்ற சூழலில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் திமுக தலைவர் கருணாநிதியுடைய உடல்நிலை தொடர்பான அந்த மருத்துவ அறிக்கை என்பது இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும். இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், தமிழக டிஜிபி டி.கே. ராஜேந்திரன் தற்போது அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசி வருகிறார்கள். ஒரு மிக முக்கியமான ஆலோசனை என்பது தமிழக முதலமைச்சருடன் டிஜிபி மற்றும் தலைமைச் செயலாளர் செய்து வருவதாக கூறப்படுகிறது. மிக முக்கியமாக பார்த்தோம் என்றால் இது போன்ற பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் உடல்நிலையில் கோளாறு ஏற்படும் பொழுது, இது போன்ற ஒரு கட்டத்தை நோக்கி அவர்கள் செல்லும் பொழுது பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டியதும் பாதுகாப்பை காக்க வேண்டியதும் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு பணியாகத்தான் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இது தொடர்பான ஆலோசனை என்பது டிஜிபி மற்றும் தலைமைச் செயலாளருடன் தமிழக முதலமைச்சர் செய்து வருவதாக கூறப்படுகிறது. சட்ட ஒழுங்கை காக்க வேண்டியது மிகவும் சவாலான ஒரு பொறுப்பு என்கிற ரீதியிலேயே தற்போது தலைமைச் செயலாளர், காவல்துறை டிஜிபி போன்றவரெல்லாம் தற்போது முதல்வரோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸ்டாலின் சிறிது நேரத்திற்கு முன்பு காவல்துறை டிஜிபி காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார். அதில் அனைத்து மாவட்டங்களிலும் மண்டல வாரியாக பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும், பாதுகாப்பை தீவிரமாக பலப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தார். ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பை எவ்வாறு கையாண்டு சட்டம் ஒழுங்கை காப்பது என்பது குறித்து தற்போது முதல்வரோடு டிஜிபியும் தலைமைச் செயலாளரும் எது போன்ற ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள்? நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சற்று நேரத்துக்கு முன்பாகத்தான் தமிழக டிஜிபி ஒரு உத்தரவை பிறப்பித்தார். அதாவது அந்தந்த மாவட்டங்களில், தமிழகத்துடைய பிற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் சென்னைக்கு வருமாறு ஒரு அழைப்பை தமிழக டிஜிபி டி.கே. ராஜேந்திரன் அழைத்திருந்ததாக அந்த தகவல் என்பது தெரிவித்திருந்தன. அதாவது சென்னையை பொறுத்தவரை மாநிலத்துடைய தலைநகரம். அந்த அடிப்படையில் தற்போது சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது என்பது ஒரு தலையாய கடமையாக உள்ளது. அந்த அடிப்படையில் தான் தமிழக டிஜிபி டி.கே. ராஜேந்திரன் மாவட்டங்களில் உள்ள உயர் அதிகாரிகளை நேரடியாக சென்னைக்கு வரும்படி ஒரு அழைப்பை விடுத்துள்ளார். இந்த நிலையில் மாவட்டங்களிலும் அதே போல சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள், சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டியதோ மிகப்பெரிய ஒரு கடமையாக தமிழக காவல்துறைக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் இதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தலைமைச் செயலாளர் நிச்சயமாக இதற்கு முன்பு உத்தரவிட்டிருப்பார் என்ற தகவல் என்பது கிடைத்துள்ளது. அந்த அடிப்படையில் மாவட்டங்களிலும் சரி சென்னையிலும் சரி தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் எனில் உயரதிகாரிகள் ஒரு குறிப்பிட்ட உயரதிகாரிகள் நிச்சயமாக சென்னைக்கு வந்து அதன் பிறகு தங்களுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த அழைப்பு என்பது தற்போது விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாகவே தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபியுடன் தமிழக முதலமைச்சர் ஆலோசித்து வருவது மாநிலத்துடைய சட்டம் ஒழுங்கு, பாதுகாப்பு, இது போன்ற மக்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் ஏற்படக்கூடாது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மையமாக வைத்துதான் இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அனைத்து மாவட்டங்களிலுமே பாதுகாப்பு என்பது தீவிரமாக பலப்படுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு ரீதியில் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தமிழக காவல்துறை டிஜிபியால். பல்வேறு முக்கியமான விஷயங்கள் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஸ்டாலின், பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காவலர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற விவரத்தை எஸ்பிக்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் மாநகராட்சிகளில் ஆணையர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அந்த விஷயத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக தலைநகர் சென்னையில் பாதுகாப்பை பலப்படுத்துவது குறித்தும், சென்னையில் எதுபோன்ற ஒரு பாதுகாப்பு தேவை என்பது குறித்தும் என்ன மாதிரியான ஆலோசனை எல்லாம் நடைபெற்றது, சென்னையில் பாதுகாப்பை வழங்குவது பற்றியும் சட்டம் ஒழுங்கை காப்பது பற்றியும் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஸ்டாலின்?
வசந்த், அதாவது குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இதற்கு முன்பாக கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக தமிழக முதலமைச்சராக இருந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய மறைவின் போது எந்த விதமான பிரச்சனையும் தமிழகத்தில் நிகழவில்லை. அந்த அடிப்படையில் சட்டம் ஒழுங்கு என்பது அப்போது மிக சிறப்பாக காக்கப்பட்டதாக தமிழக ஆளுநராகட்டும் மத்திய அரசாகட்டும் ஒரு மிக சிறப்பான ஒரு வாழ்த்துக்களை தமிழக காவல்துறை தெரிவித்தது. அந்த அடிப்படையில் அதே போன்ற ஒரு நிலை இன்று ஏற்படும் பட்சத்தில் நிச்சயமாக அது போன்ற ஒரு பணிகளை மேற்கொள்ள வேண்டும், நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமிழக முதலமைச்சர் நிச்சயமாக தமிழக தலைமைச் செயலாளருக்கும் டிஜிபிக்கும் உத்தரவிட்டிருப்பார் என்றே கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் தலைநகர் சென்னையில் எந்த விதமான பிரச்சனையும் பொதுமக்களுக்கு, குறிப்பாக பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் நிச்சயமாக அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது பொதுமக்களாகத்தான் இருப்பார்கள். அந்த அடிப்படையில் பொதுமக்கள் பாதிக்காத வகையில் அதற்கான பணிகளை, முதற்கட்ட பணிகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழக முதலமைச்சர் தற்போது தலைமைச் செயலர் மற்றும் டிஜிபியுடன் ஆலோசித்து வருகிறார். இதற்கு முன்பு பார்த்தோம் என்றால் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மறைவின் போது எந்த விதமான சிக்கல்களோ பிரச்சனைகளோ அதிகமாக எழவில்லை. மாவட்டங்களில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அனைத்துமே கட்டுக்குள் தான் கொண்டு வரப்பட்டிருந்தன. அந்த அடிப்படையில் அது போன்ற ஒரு சூழல் இன்று ஏற்படும் பட்சத்தில் நிச்சயமாக அதற்கான தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய ஒரு தலையாய கடமை என்பது காவல்துறைக்கு உள்ளது. அந்த அடிப்படையில் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஒரு உத்தரவு என்பது வாய்மொழியாகவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தேவையான ஏற்பாடுகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் செய்யுமாறும் மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஏற்கனவே தமிழக சார்பில் ஒரு உத்தரவு என்பது உள்துறை சார்பில் கொடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இதுக்கு தேவையான நடவடிக்கைகளை ஏற்படுத்தி அதற்கு தேவையான பணிகளை செய்யுமாறும் தான் தலைமைச் செயலரிடம் தற்போது தமிழக முதலமைச்சர் ஆலோசித்து வருகிறார்.